இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளானிங்கை எதுக்காக டெவலப் பண்ணுறோன்னா ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லைன்னா ஒரு கேம்லேயோ சக்சீட் பண்ணுறதுக்கு இல்லை வின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் நம்ம பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட வீக்னஸை வந்து குறைச்சிக்கிட்டு இல்லை ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இல்லை அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி இந்த கேம்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ சக்சீட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். ஒவ்வொருத்தரோட பிளானிங் வந்து யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற அந்த வேர்டு வந்து எப்போ பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து மிலிட்ரியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து இதோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட லிமிட்டட் வெப்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அதை வந்து கரெக்டாக செட் பண்ணாங்க. எதுக்காக அப்படி கரெக்டாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் சோல்ஜர்ஸை எனிமீஸை வந்து கில் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த பொசிஷனை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க, அந்த லொக்கேஷன்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஒரு பிளானிங்கை வாருக்கு முன்னாடியே பண்ணுற அந்த பிளானிங்கை தான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வேர்டை வந்து நிறைய இடத்துல பிஸ்னஸ்லேயும் சரி கேம்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வேர்டை வந்து. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை பார்ப்போம். பிஸ்னஸ் பீப்புள் செட் அ பிளான் ஆர் சாக் அவுட் தர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஸோ தட் தே கேன் கம்பீட் வித் த காம்படிட்டர்ஸ். ஸோ என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு பிளானை வந்து செட் பண்ணுவாங்க. அந்த பிளான் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பீட் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு மிலிட்ரியில் பேட்டில் வின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பற்றி நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ரிசோர்ஸஸ் டு அச்சீவ் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பிளானிங். அந்த பிளானிங்கை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். எதுக்காக மேனேஜ் பண்ணுறோன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரா மெட்டீரியல், இல்லைன்னா வந்து லேபர், இல்லைன்னா வந்து நம்மளோட கேபிட்டல், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த கம்பெனியோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ப்ராஃபிட் மேக்கிங்கா இல்லைன்னா என்ன அப்ஜெக்டிவ் க்ரோத்தா அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவை மீட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்னாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்: பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற அந்த 5 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன், தேர்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எவாலுவேஷன். ஸோ இந்த 3மே வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஓவர்வியூ மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணுறது என்ன மாதிரி வந்து ஒரு கேமோ இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ்லேயோ வந்து என்ன மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நம்ம பண்ண பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இவாலுவேஷன். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப். ஸோ மொத்தத்தில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இதில் என்னென்ன டாபிக் வரும்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறது, கோல் எப்படி செட் பண்ணுறது, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அதை தான் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எப்படி பண்ணுறது, அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது, அப்புறம் காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது, இப்படின்னு சொல்லி ப்ரீ பிளானிங்க்கு தேவையான விஷயத்தை பற்றின டாபிக் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டீட்டெயில்டான வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.